ஹாய் ஹலோ வெல்கம் டு டிகே சமையல் டெல்டா கோயின். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷல் செட்டிநாடு சிக்கன் சுக்கா தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிப்போம். கடாயில் 2 கிராம்பு, ஒரு சிறு துண்டு பட்டை, 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம், மிளகு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க, மல்லி 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, முழு மல்லி. இப்போ இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும், இல்லைன்னா கரிஞ்சிடும். அடுத்து தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட காஷ்மீரி சில்லி இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுக்கிறப்ப வர வாசம் இருக்குது பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுப்போம். இது நல்லா ஆறுனதும் நம்ம பொடி பண்ணிடுவோம். இப்போ சிக்கனில் உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பசறி ஒரு 1/2 hour வச்சுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கோங்க. கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோட நீல வாக்கில் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். நல்லா கோல்டன் கலரில் வரணும் வெங்காயம். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, பொன்னிறமாக இருக்குது. இப்போ இதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அதோட கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். இப்போ நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை இதோட சேர்த்துடலாம். நல்லா கிளறி விடுங்க. தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டியதே இல்லை. நம்ம சிக்கன்லேயே கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா அவ்வளோ தண்ணி விடும், அதுவே போதும். அதுவே நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு கிளறி விடுங்க. பாருங்கள், தண்ணி எப்படி விட்டுருக்கு பாருங்கள். நான் தண்ணியை ஊற்றலை, எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதும் நம்ம இடித்து வச்சுருக்கிற மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கணும். இடையில உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ரெசிபி. பிகினர்ஸ் கூட பண்ணலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தோம்னா அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி அவ்வளோ மணமாக இருக்கும். ரொம்ப சுவையான சூப்பரான செட்டிநாடு சிக்கன் சுக்காங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்.
கேக்கி சமையல் டெல்டா குயினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் புதிய ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.